ஓகே ஃபைன். இது வந்து 50% ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும். ஆனால் இன்னொரு 50% ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரைட், இப்போ நான் சொல்லணும் வந்து எனக்கு ஒரு சென்டென்ஸ் தேவை. என்னண்டா, Zulkifel's brother says hi. ரைட், எனக்கு என்ன செய்யணுமாண்டா, இந்த ஃபுல் சென்டென்ஸையும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். என்னாண்டு விளங்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்டென்ஸில் சிங்கிள் கோட்டேஷன் மார்க்கும் வரணும், டபுள் கோட்டேஷன் மார்க்கும் வரணும். ஓ மை காட், இன்னைக்கு தான் ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளம் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏண்டா 50% ப்ராப்ளம் சால்வ். எப்போ ப்ராப்ளம் சால்வ் வேண்டாம், நாங்கள் பார்த்த மெத்தடில் ஒரு சிங்கிள் கோட்டேஷன் மார்க்கை மட்டும் இல்லாட்டி டபுள் கோட்டேஷன் மார்க்கை மட்டும் ஒரு ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணணுமா இருந்தால் நாங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். ஆனால் இப்போ இந்த இடத்துல ப்ராப்ளம் என்னண்டா வந்து எங்களோட ஸ்ட்ரிங் உள்ளுக்கு டபுள் கோட்டேஷன் மார்க்கும் வேணும், சிங்கிள் கோட்டேஷன் மார்க்கும் வேணும், ரெண்டுமே வேணும். இப்போ ரெண்டையும் யூஸ் பண்ணி ஆகணும் ஒரே இடத்துலன்ற சிச்சுவேஷன் வர நேரத்தில் பார்டரில் நாங்கள் சிங்கிள் கோட்டேஷன் மார்க் போட்டாலும் ப்ராப்ளம் தரும். லைக் திஸ், சிங்கிள் கோட்டேஷன் மார்க் போட்டு இங்கே பார்டர்லேயும் சிங்கிள் கோட்டேஷன் மார்க்கை போட்டாலும் இதை ரன் பண்ண என்ன நடக்குமெண்டா ஒரு ப்ராப்ளம் தரும். சரியா, நான் என்ன செய்கிறேன்னு வந்து ஓகே சிங்கிள் கோட்டேஷன் மார்க் போட்டால் ப்ராப்ளம் தருதா, ஓகே பார்டரில் டபுள் கோட்டேஷன் மார்க் போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டபுள் கோட்டேஷன் மார்க் போட்டேனேண்டா அப்பையும் ப்ராப்ளம் தரும். ஓகே விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஏண்டா சிங்கிள் கோட்டேஷன் மார்க் போட்டாலும் பிழை, டபுள் கோட்டேஷன் மார்க் போட்டாலும் பிழை. ஏண்டா ரெண்டுமே எங்களோட ஸ்ட்ரிங் உள்ளுக்கு நாங்கள் யூஸ் பண்ணணுன்றனால இப்போ நான் சிங்கிள் கோட்டேஷன் மார்க்கை போட்டேன்டா இந்த சிங்கிள் கோட்டேஷன் மார்க் ஒரு ப்ராப்ளமாக வந்து நிற்கும், டபுள் கோட்டேஷன் மார்க்கை போட்டேன்டா இந்த டபுள் கோட்டேஷன் மார்க் வந்து ஒரு ப்ராப்ளமாக வந்து நிற்கும். அந்த ப்ராப்ளம் என்னான்னு விளங்குமென்னு நினைக்கிறேன். அந்த தேவை, இந்த நாங்கள் மெத்தட் செய்கிறோம், இந்த மெத்தட் எங்களுக்கு என்னத்துக்கு தேவைன்றது விளங்குமென்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ போம் அந்த செகண்ட் மெத்தட் இருக்குது. ஓகே, செகண்ட் மெத்தட் என்னடா வந்து இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் இந்த Zulkifel's brother says hi அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்டென்ஸை பிரிண்ட் பண்ணணுமா இருந்துச்சேண்டா. ஓகே, இப்போ நான் என்ன செய்யலாமேண்டா, இந்த சென்டென்ஸில் எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த ஸ்ட்ரிங்கை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இந்த கேரக்டர் வருது அப்படியேண்டா, இந்த ஸ்ட்ரிங்கை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் டபுள் கோட்டேஷன் மார்க், சிங்கிள் கோட்டேஷன் மார்க். ஓகே, இந்த டபுள் கோட்டேஷன் மார்க் அண்ட் சிங்கிள் கோட்டேஷன் மார்க் எங்கே எல்லாம் வருதோ அந்த இடத்துல அந்த கோட்டேஷன் மார்க்கு ஒரு பேக்ஸ்லாஷ் போட்டேனண்டா. ஓகே, இப்போ எனக்கு இந்த கோட்டேஷன் மார்க்கை யூஸ் பண்ணணுமெண்டா அதுக்கு ஒரு பேக்ஸ்லாஷ், இந்த டபுள் கோட்டேஷன் மார்க்கை யூஸ் பண்ணணுமெண்டா அதுக்கு ஒரு பேக்ஸ்லாஷ், இப்படி போட்டேனா இருந்துச்சேண்டா பார்டரில் சிங்கிள் ஓ டபுள் நான் எந்த கோட்டேஷன் மார்க்கில் ஸ்டார்ட் பண்ணி எந்த கோட்டேஷன் மார்க்கில் முடித்தாலும் நோ ப்ராப்ளம். என்ன செய்யுமெண்டா அவுட்புட் தரும். ரைட், இந்த அவுட்புட். ஓகே, இது என்ன செய்யும்ன்றது வந்து விளங்கினாலும் ஓகே, விளங்காமல் இந்த மெத்தடை மட்டும் பிடிச்சி கொண்டாலும் ஓகே. என்ன நடக்குமெண்டா உண்மைக்குமே வந்து இது வந்து ஒரு எஸ்கேப்பிங் கேரக்டர் இந்த பேக்ஸ்லாஷ் அப்படின்றது. நான் வந்து பேக்ஸ்லாஷ் டி ஒரு ஸ்ட்ரிங் உள்ளுக்கு பிரிண்ட் டி என்று சொன்னமெண்டா டீயை பிரிண்ட் பண்ணுமெண்டா எங்களுக்கு தெரியும். அதே வந்து பேக்ஸ்லாஷ் போட்டமெண்டா ஒரு டெப்பை தான் பிரிண்ட் பண்ணும். இந்த இடத்துல ஏன்னு போட்டு காட்டுறேன், இல்லாட்டி விளங்காது. ரைட், இந்த ஏ இங்கே பிரிண்ட் ஆகும் ஒரு கேப் போட்டு இந்த பேக்ஸ்லாஷ் டி வந்து ஒரு கேப்பை தரும். அதே வந்து பேக்ஸ்லாஷ் என்னென்னு போட்டேன்னா வந்து ஒரு நியூ லைன், இந்த இடத்துல புது லைன் ஒன்று இருக்கிறத பார்க்கலும், 2 லைன் எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் இருக்கிறத பார்க்கலும். இந்த பேக்ஸ்லாஷ் வந்து வித்தியாசமான வேலையை ஒன்று செய்யும். ஓகே, இது வந்து ஒரு எஸ்கேப்பிங் கேரக்டர், ஒரு அட்வான்ஸ் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். இப்போ இது சம்மந்தமாக வந்து பேசிக்காக நார்மலாக வந்து பார்த்துருக்கிறோம், நாங்கள் ப்ரீவியஸ் லெசன்ஸில் வந்து பேசியிருக்கிறோம். அதை பார்க்காதாக்கள் ப்ரீவியஸ் லெசன்ஸ் கொஞ்சம் பார்த்தா விளங்கும். இப்போ இந்த இடத்துல இந்த பேக்ஸ்லாஷ் எப்படி வேலை செய்யுமெண்டா, இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி வரும். இந்த இடத்துல ஒரு பேக்ஸ்லாஷை பார்க்கும். அப்போ அந்த பேக்ஸ்லாஷை பார்த்தா என்ன செய்யுமெண்டா, அந்த பேக்ஸ்லாஷுக்கு அடுத்த ஈக்கிற அந்த கேரக்டரை ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் பார்க்கும். அந்த கேரக்டர் வந்து என்ன இருந்துச்சுண்டா, பேக்ஸ்லாஷோட அடுத்தது இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன இருந்துச்சுண்டா ஒரு நியூ லைனை பிரிண்ட் பண்ணும். ரைட், இந்த பேக்ஸ்லாஷோட அடுத்ததாக இருக்கக்கூடியது ஒரு டீயாக இருந்துச்சுண்டா ஒரு டெப்பை பிரிண்ட் பண்ணும்.
இது மாதிரியான வேறு வேலை செய்யும். பேக் ஸ்லாஷோட அடுத்தது இருக்கிற வந்து ஒரு ஜீரோவாக இருந்துச்சுண்டா வந்து அந்த ஸ்ட்ரிங்கை எண்ட் பண்ணும். அது வந்து ஃப்யூச்சரில் தேவையான நேரத்தில் பார்ப்போம். அதே மாதிரி அந்த லைனில் பேக் ஸ்லாஷோட அடுத்தது இருக்கிறது வந்து ஒரு டபுள் இல்லாட்டி சிங்கிள் கோட்டேஷன் மார்க்காக இருந்துச்சுண்டா அது வந்து ஒரு இந்த ஸ்ட்ரிங்கை ஸ்டார்ட் பண்ணுற இல்லாட்டி முடிக்கிற ஒரு கேரக்டராக இருந்துச்சுன்னா என்ன செய்யுமெண்டா அந்த கேரக்டரை ஸ்ட்ரிங்கை ஸ்டார்ட் பண்ணுற ஸ்ட்ரிங்கை ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு கேரக்டராக யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு கேரக்டராக பிரிண்ட் பண்ணக்கூடியதாக மாற்றும் இந்த பேக் ஸ்லாஷ் போட்ட வேண்டாம். ஓகே விளங்கிச்சண்டா? ஓகே விளங்கலாட்டி கமெண்ட் ஒன்று ட்ராப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்ன சார் சொல்லலுமான்னு நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி கூட நோ ப்ராப்ளம். இந்த மெத்தடை விளங்கி கொண்டியாண்டா ஓகே. என்னடா வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் எங்களுக்கு இந்த சிங்கிள் கோட்டேஷன் மார்க்கையோ இல்லாட்டி டபுள் கோட்டேஷன் மார்க்கை ஒரு ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல அந்த சிங்கிள் கோட்டேஷன் மார்க்குக்கு மொதல் ஒரு பேக் ஸ்லாஷ் போடணும். இந்த டபுள் கோட்டேஷன் மார்க்குக்கு மொதல் ஒரு பேக் ஸ்லாஷ், இந்த டபுள் கோட்டேஷன் மார்க்குக்கு மொதல் ஒரு பேக் ஸ்லாஷ், இந்த ஸ்டார்டிங்லையும் எண்ட்லையும் இருக்கக்கூடிய இந்த டபுள் கோட்டேஷன் மார்க் வந்து இதுதான் இந்த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கோட்டேஷன் மார்க்ஸ். ஓகே இந்த இடத்துல டபுள் கோட்டேஷன் மார்க்குக்கு பதிலாக சிங்கிள் போட்டாலும் சேம் அவுட்புட் தான் கிடைக்கும். இது மாதிரியான ஒரு அவுட்புட். ஓகே ஸ்ட்ரிங்ஸ் சம்மந்தமாக நிறைய விஷயம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து எஸ்கேப்பிங் கேரக்டர் ஒரு ஸ்ட்ரிங் உள்ளுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ஸ்ட்ரிங்கை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கோட்டேஷன் மார்க்கை ஒரு ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கிறோம். இது சம்மந்தமாக என்ன சரி ப்ராப்ளம் இருந்தால் ஒரு கமெண்ட் ஒன்று ட்ராப் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் நான் சொன்ன வேர்ட்ஸ் என்ன சரி விளங்கலை அப்படின்ற ரீசன் என்னவாக இருக்குமெண்டா ப்ரீவியஸ் லெசன்ஸில் அது சம்மந்தமாக விளங்கப்படுத்தியிருப்பேன். அதை பார்த்து இல்லாமல் இருக்கலாம் மேபி. அப்படி பார்த்தில்லாதாக்கள் அதையும் பார்த்துட்டு இதை பார்த்தா தெளிவாக விளங்குமென்னு நினைக்கிறேன். ஓகே இதோட வந்து சாப்டர் 3 முடியுது. இந்த ஸ்ட்ரிங்ஸ் சம்மந்தமாக இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டி இருக்குது. ஸ்ட்ரிங்ஸ் இன் எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்லி ஒரு ஹெட்டிங் ஒன்று அது பார்க்க வேண்டி இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முதல் சாப்டர் 4 இருக்கக்கூடிய ஒரு சில கன்செப்ட்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்டா வந்து இந்த சாப்டர் 3 இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்ஸ் இன் எக்ஸ்பிரஷன்ஸ்ன்ற அந்த ஹெட்டிங்கை அப்படியே விட்டுட்டு ஸ்கிப் பண்ணி சாப்டர் 4க்கு அடுத்த வீடியோவில் போவோம். சாப்டர் 4 என்னடா வந்து ஃபங்க்ஷன்ஸ் சம்மந்தமாக வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்காக இருக்குமென்னு நினைக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் சம்மந்தமாக பார்த்துட்டு அட்ரிபியூட் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. அதை பார்த்தா தான் ஸ்ட்ரிங்ஸ் இன் எக்ஸ்பிரஷன் இந்த ஹெட்டிங் விளங்கும். ஸோ சாப்டர் 4 போயிட்டு அந்த ஹெட்டிங்ஸை பார்த்துட்டு சாப்டர் 3 இருக்கக்கூடிய இந்த ஹெட்டிங்கை அதுக்கு போகிறோம் அந்த ஆர்டரில் பார்ப்போம். ஓகே ஃபைன், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.